ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஊரில் கிடைக்கிற மஞ்சள் கலரில் பூசணிக்காய் இருக்குல்ல, அதை வச்சு தான் அல்வா பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பூசணிக்காவை நல்லா கழுவி உள்ள சீட்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி உரசி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கடாய் சூடு பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நல்லா சூடான அப்புறம் முந்திரி பருப்பு, முந்திரி பழம் 2த்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி பழம் புஃப்னு வரணும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. ரொம்ப கருக விட்டுறாதீங்க. நல்லா வறுத்தா தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது அங்கங்கே கடிப்படும் போது நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது அது ஒரு இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டுவோம். திரும்பி 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு அந்த துருவி வச்சுருக்கிற அந்த பூசணிக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். ஏன் தண்ணி ஊற்ற மாட்டேங்கிறோம், தண்ணி ஊற்று ஏன் எல்லோரும் வேக வைக்கிறாங்க, ஏன் வேக வைக்க மாட்டேங்கிறோன்னா இது ஏற்கனவே தண்ணி சத்து. திரும்பி நம்ம தண்ணி சத்தில் போட்டு வேக வச்சோன்னா நல்லா இருக்க டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் நம்ம நெய்யில் போட்டு கடாயில் போட்டு வறுத்து எடுத்துடலாம். அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு லோ ஃப்ளேமில் வைக்கிறாதீங்க, ஹை ஃப்ளேமில் வச்சு இது பண்ணுங்கள். அப்போ தான் அதில் உள்ள தண்ணி பதம் எல்லாமே வெளியில் வரும். காய்ச்சி ஆற வச்ச பால் 2 கப்பு சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காய்ச்சி ஆற வைக்காத பாலாக இருந்தால் அது ஒரு மாதிரி தெரையாக வந்துடும், சீம்பால் மாதிரி ஆயிரும். அது அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கிறோம். நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்பப்போ மூடி வைங்க, அப்பப்போ கிளறி விடுங்க. நான் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் சுகர் பேஷண்ட் இருக்காங்க, அதனால் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருக்கணும். பால் ஊற்றணும்ல, திரும்பி அந்த 1/2 கப் பால் இருந்தது, அதை ஊற்றியாச்சு. திரும்பி அப்போதான் நல்லா அது வெந்து வரணும். பூசணிக்காய் கொஞ்சம் ஹார்டாக இருக்குல்ல, அது அப்போ தான் நல்லா வெந்து வரும். அடி பிடிச்சிடக்கூடாது. அடி பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க. மசிச்சு விடுங்க, அப்பப்போ மசிச்சு விடுங்க. இந்த மாதிரி அப்பப்போ ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி மசிச்சு விடுங்க. நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அடி பிடிச்சிட்டு அது நல்லா இருக்காது, டேஸ்ட்டே சேஞ்ச் ஆயிரும். லாஸ்ட்டாக 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டைம் கிளறி விட்டுக்கலாம். பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். அல்வா ரெடி, சாப்பிட்லாம்.